உடம்ப குறைக்கணுமா? தொப்பையும் குறைக்கணுமா? ஆனா டேஸ்ட்டா சாப்பிடணும். அப்டின்னா இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்க. பூண்டே பிடிக்காத குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சட்னி. இந்த சட்னியில இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு சூப்பரா இருக்கும். இதுக்கு தேவையானது 1 கப்ல சின்ன வெங்காயம், 1/2 கப்ல பூண்டு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா போட்டுக்கோங்க. இப்போ வாணல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. இதுக்கு தேவையான பூண்ட போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இதிலேயே சின்ன வெங்காயத்தையும் போட்டு வணக்கிக்கோங்க. இது நல்லா வணங்குனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான வரமிளகாயும் போட்டுக்கோங்க. வரமிளகா அளவா போட்டுக்கோங்க. இதெல்லாம் வணங்குனதுக்கப்புறம் ஒரு தட்டில ஆற வச்சுக்கோங்க. இது மிக்ஸி ஜார்ல நல்லா ஃபைனா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்புக்காக வாணல்ல வச்சுக்கிட்டு அதில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லெண்ணெய் ஊத்துனீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். நல்லெண்ணெய் ஊத்தி கடுகு கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா? அத இதில ஊத்திக்கோங்க. ஊத்தும்போது எண்ணெய் தெறிக்கும் பார்த்து ஊத்திக்கோங்க. இப்ப நல்லா கொதிச்சு வரணும். இது கொதிச்சு வரும்போது நமக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு கொதிச்சு வந்தோனே பாருங்களேன், நல்லா தக 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 தகன்னு ஜொலிக்கும். அந்த அளவுக்கு ஜொலிக்கிற அளவுக்கு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நம்ம பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த பூண்டு சட்னி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தோசை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.